வணக்கம் நண்பர்களே, மற்றும் ஒரு குக்கிங் வீடியோவுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம், நூடுல்ஸ் தான். இது நாமளாவும் சாப்பிடலாம். இது ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. நான் அதை எப்படி பண்ண போறேன் நான் நூடுல்ஸ் பண்ணா, அதுவும் மேகி நூடுல்ஸ் பண்ணா இப்படிதான் பண்ணுவேன். அது எப்படி பண்ண போறேன்னு இப்ப பார்க்கலாம். இதுக்கு தேவையானது கண்டிப்பா மேகி நூடுல்ஸ் நமக்கு தேவைப்படும். நான் ஒரு 3 மேகி எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் சாய் சாஸ் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன், அப்புறம் சேஸ்வான் சாஸ் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் வினிகர் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன், அப்புறம் மேகி மசாலா 3க்கு 3 வரும் இல்லையா, அந்த 3 மசாலாவை கட் பண்ணி போட்டு வச்சிருக்கேன். வெஜிடபிள்ஸ் நம்ம சாய்ஸ் தான். கண்டிப்பா ஆனியன் வேணும். கொஞ்சம் நீள நீளமா நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு ஆனியன், அதே மாதிரி ஒரு கேப்சிகம், ஒரு சின்ன கேரட்டை நீள நீளமா நறுக்கி வச்சிருக்கேன். அப்புறம் குட்டி பீஸ் கேபேஜையும் இந்த மாதிரி நீளமா நறுக்கி வச்சிருக்கேன். நான் வந்து மேகி வேக வச்சு அந்த தண்ணியை ஊற்றிடுவேன். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்குவோம். ஆக்சுவலி இந்த வேக வச்சு இந்த தண்ணியை ஊத்திட்டு அலசிட்டா வந்து இதுல கொஞ்சம் வேக்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வேக்ஸ் எல்லாம் அதுல போயிடும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை, மம்மி ஃபீலிங். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சும்மா 2ஆ வடிச்சு போடுங்க. இல்லை அப்படியே ஃபுல்லா உங்களுக்கு நீள நீளமா வேணும்னா அப்படியே ஃபுல்லா கூட போடலாம். இப்போ எந்த ஒரு நூடுல்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து பாஸ்தாவா இருக்கட்டும், எது ஒன்றும் நம்ம வேக வைக்கிறோம்னா தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் போடுங்க. அப்பதான் அது கரெக்டா இருக்கும். இப்போ மேகின்றதுனால நம்ம ஒரு 3 மினிட்ஸ் வேக வச்சா போதும். நான் ஹை ஃப்ளேம்ல வச்சு 3 நிமிஷம் கொதிக்க விட்டுருக்கேன். பாத்தீங்களா, வெந்துச்சு. இந்த மாதிரி ரொம்ப கொலைய விட்டுறாதீங்க. இந்த மாதிரி தான் நமக்கு வேணும். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்க நார்மல் நூடுல்ஸ் போட்டு வேக வச்சாலும் இந்த கன்சிஸ்டன்சி வர வச்சுக்கோங்க. ஓகேவா, அது உதிரியா தனித்தனியா இருக்கிற மாதிரி. நீங்க எதுல வடிகட்டுறீங்களோ அதுல வடிகட்டிட்டு ஒரு வாட்டி பச்சை தண்ணி ஊற்றி அலசிடணும். ஓகே, இப்போ இது வேக வச்சு நம்ம அலசி எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு 5 to 7 நிமிஷம் தான் வேலையே இருக்கும் மொத்தமா. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு உங்க வீட்டுல எது பெருசா இருக்கோ ஒரு கடாய், நல்ல கிளற முடியுன்ற மாதிரியான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதை போட்டுட்டு அதில் நம்ம வெட்டி வச்சுட்டு அந்த ஒரு வெங்காயம், வெங்காயம் பொன்னிறமா மாறணும் அப்படின்றது இல்லை, கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிச்சோன்னா நம்ம மற்ற காய்கறிகளை சேர்த்துடலாம். ஸோ வெங்காயம் போட்டு ஒரு 1 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் கேரட் போடுறேன். ஏன்னா கேரட் தான் இதில் கொஞ்சம் வேகத்துக்கு டைம் எடுக்கொண்டு அடுத்ததான் கேரட் சேர்க்குறேன். தெரியாது இல்லை, இந்த காய்கறிகள்லாம் ரொம்ப வெந்திருக்கணும்ன்றதுல கொஞ்சம் நறுக்கல் இருந்தால் தான் டேஸ்டாக இருக்கும். அதனால கேரட் போட்டு சும்மா ஒரு 30 செகண்ட் வதக்கிட்டு நீங்கள் கேப்சிகம் வச்சுருந்தீங்கன்னா அதை போட்டுருங்க. இந்த காய்கறிகள் வதக்கும் போது நீங்க வந்து ஃபுல் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க ஸ்டவ். இப்போ கேப்சிகமும் போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் ஆயிருக்கும். நான் இப்போ கேபேஜ் போடுறேன். கேபேஜும் போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கியாச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இல்ல நான் எடுத்து வச்சுக்கிட்ட சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் வினிகர், அப்புறம் டொமேட்டோ கெச்சப், அதுக்கப்புறம் இது நான் சேஸ்வான் எடுத்துருக்கேன். நீங்க சில்லி சாஸ் இருந்தாலும் அதுவும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ
இந்த சோயா சாஸ் அதுல இதுல எல்லாமே சால்ட் இருக்கும். பிளஸ் நாம மேகி மசாலா சேர்க்கிறோம், அதுலயும் சால்ட் இருக்கும். அதனால இதுக்கு கடைசி சால்ட் சேர்த்துக்கலாம். நீங்க நார்மல் நூடுல்ஸ்ல பண்றீங்கன்னா மட்டும் முன்னாடி கொஞ்சம் சால்ட் சேர்க்கணும். இப்போ மேகி மசாலா அது ஒரு செம்ம டேஸ்ட் கொடுக்கும், அதை நம்ம சேர்க்கிறோம். இப்போ மேகி மசாலா சேர்த்து சும்மா ஒரு கலக்கி விட்டு நம்ம நூடுல்ஸை சேர்த்துடலாம். இப்போ நூடுல்ஸ்ல கலக்கிறதுக்கு நமக்கு 2 கரண்டி தேவை. ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்க 2 கரண்டி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அவ்வளவுதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். செம்ம சூப்பரா டேஸ்டியான நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேல நீங்க ஸ்ப்ரிங் ஆனியன் போடணும்னா போட்டு இறக்கலாம். நான் போட மாட்டேன், இது போதும். சூப்பரா இருக்குங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் ரொம்ப ட்ரையா நான் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்பும்போது ரொம்ப ட்ரையா பண்ணனா பசங்க சாப்பிடும்போது ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கும்ன்றது. இப்படி பண்ணனா ரொம்ப ஜூஸியா நல்லா இருக்கும், டேஸ்டியா இருக்கும். நீங்க இதை பண்ணி வச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிடும்போதும் பிரச்சனை இருக்காது. ஸோ நான் சொன்ன அளவுலயே பண்ணுங்க, இதே மாதிரி பண்ணுங்க. கண்டிப்பா வீட்டில் இருக்கவங்க வெஜிடபிள் சாப்பிடணும், அப்பதான் அப்படி பண்ணி தருவேன் அப்படின்னு நீங்க ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன் போடணும். ஓகேவா? இப்போ நான் மேகி நூடுல்ஸ்ல பண்ணியிருக்கேன். என்னதான் இருந்தாலும் இது எவ்வளவு டேஸ்டா இருந்தாலும் இதுக்கான பிரச்சனைகள் இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் எனக்குமே இது ரொம்ப பிடிக்கும். அதனால டைம் வச்சுக்கலாம். மாசத்துக்கு ஒரு நாள் தான், என்னைக்காவது ஒரு நாள் தான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இந்த மாதிரி ஸ்பெஷல் ட்ரீட் ஏதாவது பண்ணி கொடுத்து வீட்டில் அசத்துங்க. நீங்களும் ஹாப்பியா சாப்பிடுங்க. இணைந்திருங்க நண்பர்களே, தொடர்ந்து பயணிப்போம்.